ददादिपूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांतिः. नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहक्रासैककर्मणे. पंचदशी 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம் 86வது ஸ்லோகம். யதா விதிரூபாதி ஸ்யாத் பிரதிஷேதஸ்ததா ந கிம் ஸ்வர்ணலோகபேதேன ஸ்ருங்கலாத்வம் ந வித்யதே. யதா விதிரூபாதி ஸ்யாத் பிரதிஷேதஸ்ததா ந கிம் ஸ்வர்ணலோகபேதேன ஸ்ருங்கலாத்வம் ந வித்யதே. இதில் இந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் அப்படிங்கிற கருத்து பார்த்துக்கிட்டு வர்றோம். முதல்ல பிரம்மத்தை பற்றிய பரோட்ச ஞானம் வந்துதான் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும். பிரம்மன் இருக்கிறது என்று முதலில் அறிந்து கொண்டு பிரம்மனாகவே நான் இருக்கிறேன் என்ற அறிவு ஏற்படும். அது மகா வாக்கிய விசாரத்தின் மூலமாக ஏற்படும் அப்படின்லாம் பார்த்தோம். அதில் நிறைய பூர்வபக்ஷம்லாம் வந்தது. யுக்தி பூர்வமாக சில விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய தோஷங்கள்லாம் பார்த்தோம் நாம். அதாவது சொர்க்கம் முதலிய வாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு பரோட்ச ஞானத்தையும் கொடுக்குது, அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கறதில்ல. எந்த ஒரு வாக்கியமுமே பிரத்யட்சமாக இருக்கிறதுக்கு ஒரு வாக்கியம் தேவையில்லை. கண்ணு முன்னாடி ஒரு பார்க்குறோம், அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எந்த வாக்கியமே தேவையில்லை. அதே நேரத்தில் எங்கேயோ ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வாக்கியம் தேவை இருக்குது. அதுக்கு எது தேவை இருக்குது? நம்மளுக்கு பரோட்ச ஞானத்துக்கு ஒரு வாக்கியம் தேவை இருக்குது. அதுக்கு பிறகு அந்த நேரம் போய் அந்த இடத்த பார்த்து அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிது. அதனால் எந்த வாக்கியமுமே அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்காது. இந்திரியங்கள் மூலமாகத்தான் நம்ம அபரோக்ஷ ஞானத்தை அடைய முடியும். பரோட்ச ஞானம் ஒரு வாக்கியத்தில் பரோட்ச ஞானத்தையும் அடைய முடியும்னு பூர்வபக்ஷி சொன்னான். அவர் அதில் இருக்க தோஷத்தெல்லாம் சொன்னார். அதாவது நீ சொல்கிறது பொதுவாக பொருந்தும், ஆனால் அப்படி இல்லை, சில வாக்கியங்கள் அப்படி இல்லை. அதுக்கு உதாரணம் 10வது மனிதனை போலன்னுலாம் சொன்னார். 10வது மனிதன் விஷயத்தில் என்னாச்சு? அவன் கண்ணு முன்னாடியே இருக்கான், அபரோட்சமாக இருக்கிறவன்கிட்டையே தெரியலை. அப்போ பரோட்சம் ஒரு வாக்கியம் தேவை இருக்குது. பரோட்சமாக ஒரு வாக்கியம் பிறகு அபரோக்ஷ ஞானம் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பிறகு அதில் ஒரு தோஷத்தை சொன்னார். நீ ஒருவேளை
இந்த வாக்கியமெல்லாம் பரோட்ச ஞானத்தையும் கொடுக்கும்னு சொன்னால், ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுங்கிற மகா வாக்கியம் இருக்குது, ஐக்கியப்படுத்துகிற வாக்கியம். அதை நீ ஒத்துக்கிற. ஜீவ பிரம்ம ஐக்கியங்கிற வாக்கியம் வேதத்தில் இருக்குது, வேதத்தை புறக்கணிக்கலை. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது ஜீவன் நான் இருக்கிறேங்கிறது எல்லாத்துக்கும் அபரோக்ஷமாக இருக்குது, அது தெளிவாக இருக்குது. நீ அப்போ இந்த வாக்கியமெல்லாம் பரோட்ச ஞானத்தை கொடுக்கும்னு சொன்னால், அப்போ நான் இருக்கிறேங்கிறது என்ன ஆகும்? பொய்யாயிரும். அதுவே பரோட்சமாயிரும், இருக்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கு என்ன வார்த்தை சொன்னார்? அந்த பணம் வட்டி கொடுக்குற கதையை ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? முதலுக்கே மோசம் போயிடும்னு சொல்கிறது மாதிரி நீ சொல்கிற லாஜிக்கெல்லாம் பயன்படுத்துன்னு சொன்னால் இருக்கிற நானும் இல்லாமல் போயிடுது. பணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு உலகத்தில் வட்டி கொடுக்குறவன் என்ன பண்ணுறான்? வட்டிக்கு ஆசைப்பட்டு முதல்ல இழுந்த கதையாகுது. அது மாதிரி நீ பிரம்மத்தை அபரோக்ஷ ஞானம் அடையணும்னு சொல்லி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, மகா வாக்கியம் பரோட்ச ஞானத்தையும் கொடுக்கும்னு சொன்ன உடனே இருக்கிற நானுங்கிறதும் பரோட்ச ஞானமாக போயிடும், இல்லாமல் போயிடும், முதலுக்கே மோசமாக போயிடும். அப்போ அந்த வட்டி கொடுக்குற கணக்கு இருக்குது, ஒரு பழமொழி இருக்கே, அது உண்மையாக்கிற நீ சொல்கிற வாக்கியத்தில்னு சொல்லி கிண்டல் பண்ணார். அதை பிறகு இன்னொரு அதில் ஒரு இது வந்தது. அதாவது நம்மளுக்கு நான் ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, சிதாபாஷன் அதாவது நான் உணர்வு ஸ்வரூபமாக இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உபாதி இருக்குது, மனம், அந்தக்கரணம்னு ஒன்று இருக்குது. அந்தக்கரணத்தின் மூலமாக நான் இருக்கின்றேன் என்பதை அபரோக்ஷமாக புரிஞ்சு கொள்ள முடியுது. பிரம்மனுக்கு உபாதியே கிடையாது, ஜீவனுக்கு உபாதி இருக்குது. ஜீவன்னா நம்ம இந்த உயிருக்கு மனம்ங்கிற ஒரு கருவி இருக்குது. அந்த மனம்ங்கிற கருவியின் மூலமாகத்தான் நான் உணர்வோடு இருக்கிறேங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த உணர்வு தத்துவம் அபரோக்ஷமாக நம்மளுக்கு தெரிகிறதற்கு காரணம் எது? அந்தக்கரணம். அந்தக்கரணம்னா மனம் அப்படின்னா சூட்சம சரீரம். அப்போ ஜீவ தத்துவத்தை, அந்த உணர்வு தத்துவத்தை, சைதன்ய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உபாதி ஜீவனுக்கு இருக்குது. பிரம்மனை அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடியாத நிர்குண பிரம்மன் எதுவுமே இல்லாத ஒரு வஸ்து, நிர்குணம் சொல்லிட்டான், அங்கே உபாதிங்கிறதே இல்லை. அதை எப்படி நீங்கள் அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடியும் சொல்லும் பொழுது அதற்கும் உபாதி இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்ததில் சொன்னார். அறிந்து கொள்ள அதுவும் உபாதி இருக்குது, அந்த உபாதியை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன உபாதி சொன்னார்? 85வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஜீவனுடைய இருப்பை உணர்வதற்கு அந்தக்கரணம் உபாதி, பிரம்மத்தினுடைய இருப்பை உணர்வதற்கு அந்தக்கரணம் இல்லை என்ற உபதேசம் உபாதி அப்படின்னார். நேத்தின்னு ஒன்று பார்த்தோம். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று சொல்லியே இருப்பதை காட்டுவது. அதுக்கெல்லாம் நம்ம 86வது உதாரணமெல்லாம் பார்த்தோம். இருக்கிறத சொல்லி மட்டும் உபாதி இல்லை, இல்லாததை சொல்லியும் கூட விளக்க முடியும். 2 பேர் கண்ணாடி போட்டு நிற்கிறாங்க, ஒருத்தர் கண்ணாடி போடாமல் இருக்கார். அப்போ அவரை கூப்பிடுறதுக்கு என்ன சொன்னால், கண்ணாடி இன்மை, கண்ணாடி போடாதவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம். தலையில் முடி இல்லாதவரை அலையுங்கள் அப்படி. அப்போ இல்லாத ஒன்றை சொல்லி ஒரு பொருளை குறிப்பிட முடிகிறது. அப்படி அந்தக்கரணம், இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள், இந்த பஞ்சபூதங்கள் எங்கு இல்லையோ அது பிரம்மன் அப்படின்னு வேதமெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ உபாதி என்னங்க? இல்லாததை ஒன்றை உபாதியாக சொல்லி பிரம்மத்தை உணர வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் 85ல் பார்த்தோம், விளக்கப்படுகிறது. வேறு விதத்தில் இல்லைன்னு சொன்னார். அதற்கு பிறகு 86வது ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் தெளிவாக சொன்னார். அதை நிஷேத வாக்கியமும் ஒன்றை புரிந்து கொள்ள உதவுகின்றது, விதி வாக்கியமும் உதவுகிறது. விதி வாக்கியம்னா வேதத்தில் இதை செய்யின்னு ஒன்று சொல்லுது, இதை செய்யாதேன்னு சொல்லுது. அப்போ செய்யாதேங்கிறது நம்மளை ஒரு ஒரு கருத்தை புகட்டுது, செய்யாதேன்னு சொல்லி. இதை செஞ்சால் உனக்கு நல்லது, செய்யாட்டி இது நல்லது அப்படி சொல்கிறோமா இல்லைங்களா? அது மாதிரி விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம் இருக்கு. அதுக்கு பிரவிருத்தி வாக்கியம் நிவிருத்தி வாக்கியம்னு சொல்லுவோம். அப்போ பிரவிருத்தியும் கர்மம், இதை செய்யுங்கிறதும் ஒரு கர்மம், இதை செய்யாதேங்கிறதும் அதுலேருந்து விலகி போகிறது ஒரு கர்மம்தான். அப்போ இந்த நிஷேத வாக்கியமும் செயலுக்கு ஒரு கருவிய பிரமாணமாக இருக்குது. அதே மாதிரி வேதத்தில் இருப்பதை சொல்லி விளக்குவதும் இல்லாததை சொல்லி விளக்குவதும் ஒரு
உபதேச முறையாக இருக்கின்றது. நம்ம சொன்னது மாதிரி தான், கண்ணாடி அணிந்தவரை கூப்பிடு, கண்ணாடி இல்லாதவரை கூப்பிடுன்னு சொல்லலாம். முடி உள்ளவரை கூப்பிடு, முடி இல்லாதவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதைத்தான் சொன்னார், யதா விதிகி உபாதிகி சியாத். இங்கே விதின்னா விதி வாக்கியம், ஒன்றை அறிவிக்க துணையாக இருக்கும் கருவி. விதிவாக்கியம் உபாதியாக எப்படி இருக்கிறதோ, ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு இது இப்படித்தான் என்று விதிவாக்கியம் எப்படி உபாதியாக இருக்கிறதோ அப்படியே ததா நக்கிம், அதை முதல் வரி ரெண்டாவது வாக்கியத்தில் ததா நக்கிம் பிரதிஷேதக, அப்படி நிஷேத வாக்கியமும் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் பூர்வபக்ஷி விதிவாக்கியம் வேறா இருக்குது, நிஷேத வாக்கியம் வேறா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சொன்னார் அவர் புரிய வைக்கிறதுல ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. விதி வாக்கியமும் ஒன்றை புரிய வைக்கும், நிஷேத வாக்கியம் புரிய வைக்கும். மேலோட்டமாக பார்த்தா ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கும், இன்னொன்று பார்த்தா வித்தியாசம் புரிய வைப்பதில் வித்தியாசம் இருக்காது. அதுக்கு தங்கம் இரும்பு உதாரணத்தை சொன்னார். ஒருத்தனை தங்கச் சங்கிலியில் கட்டி போட்டிருக்கோம், ஒருத்தனை இரும்பு சங்கிலியில் கட்டி போட்டிருக்கோம். இந்த சங்கிலியில் தங்கம் இரும்புங்கிற வித்தியாசம் இருக்குது, அதனுடைய செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே கட்டுதல்ங்கிற ஒரே செயலை செய்யுது. அதே மாதிரி இருக்கிறதை சொல்லி விளக்குதல் என்பதும் இல்லாததை சொல்லி விளக்குதல், விளங்க வைப்பதற்கு இரண்டும் பயன்படுகிறது, அதில் வேறுபாடு இல்லை. ஆனால் இது இருக்கிறத சொல்லி விளங்க வைக்குது, இது இல்லாததை சொல்லி விளங்க வைக்குது, புரிய வைக்குது. இப்படி இந்த பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு விதிவாக்கியம் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம் நிறையா, அங்கே எல்லாம் பின்னாடி வரப்போகுது. அது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்லுது. பிறகு நேதி நேதி இதுவல்லன்னு சொல்லியெல்லாம் விளக்குது உபனிஷத். அது அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்ல போகிறார். இங்கே என்ன சொல்கிறான், ரெண்டாவது வரியில் ஸ்வர்ண தங்கம், லோகம் இரும்பு, பேதேன. இந்த தங்கம் இரும்பு இரண்டிலும் பேதம் இருந்தாலும், இரும்பினால் செய்யப்பட்ட சங்கிலி தங்கத்தினால் செய்யப்பட்ட சங்கிலி என்ற இரண்டிலும் பேதம் இருந்தாலும் சிருங்கலாத்மா ந பித்தியதே, கட்டுப்படுத்துதல் என்ற தன்மையில் ந பித்தியதே, வேறுபடுவது இல்லை. ரெண்டுமே நம்மளை கட்டுப்படுத்துதல் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னா எந்த வேறுபாடும் இல்லை. மேலோட்டமான மாற்றங்கள் இரண்டிலும் இருக்கின்றன, அதே சமயத்தில் என்ன வேற்றுமை இல்லை? கட்டுப்படுத்துதல் என்பதில் வேற்றுமை இல்லை. அது மாதிரி இது இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி விளங்க வைக்கிறது, இல்லைன்னு சொல்லி விளங்க வைக்கிறது. விளங்க வைப்பதில் வேற்றுமை இல்லை, ஆனால் அந்த கருத்துக்களில் வேற்றுமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ நிதி வாக்கியம் நிஷேத வாக்கியம் மேலோட்டமாக பார்த்தா வேற்றுமை இருந்தாலும் ஒன்றை உணர்த்தும் என்பதில் வேற்றுமை இல்லை. நம்ம பொதுவாக பார்ப்போம், இந்த நம்ம வேதாந்தத்திலே துக்கத்துக்கு என்ன காரணம்னு சொல்லுவோம்? ஒரே காரணம் அறியாமை. ஆனால் மேலோட்டமான காரணம் பல வேற்றுமை இருக்குது. அவன் ஏன் கஷ்டப்படுறான்? பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறான், இவன் நோயினால் கஷ்டப்படுறான், எத்தனையோ 1008 வேற்றுமைகள் இருக்குது துக்கத்துக்கு காரணம். ஆனால் கடைசி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போனால் எங்கே இருக்கான்? அறியாமைன்னு ஒன்றில் போய் முடிஞ்சிடறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அறியாமைன்னு கொண்டு போய் வச்சுருவோம். அது மாதிரி மேலோட்டமான வேற்றுமைகள் இந்த புரிய வைப்பதில் கூடிய இதுகள் இருக்கே ஒழிய, ஆனால் அந்த விஷயத்தை புரிகிற விஷயத்தில் வேற்றுமை இல்லை அப்படின்ட்டு. முக்கிய பேதம் இல்லை, அவாந்தர பேதம் உண்டு. ஒரு சங்கராச்சாரியர் உதாரணத்தில் எடுத்துக்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறோன்னு சொல்லி சங்கராச்சாரியாரே இதை என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வாக்கிய விருத்தியில் 28வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஒரு கொட்டேஷனை கொடுத்து இப்படியெல்லாம் இருக்குது புரிய வைக்கிறதுக்குன்னு சொல்லி அதில் ஒரு கருத்து கொண்டு வர போகிறார். அதாவது விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு சொல்லி ரெண்டு தன்மையை புரிய வச்சு எப்படி நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து சொல்ல போகிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். 86. யதா எப்படி, விதிகி விதி வாக்கியம், இது அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள் விதி வாக்கியம். உபாதிகி சியாத்து, முதல் வரியில் யதா எப்படி, விதிகி விதி வாக்கியம் அப்படித்தான் உறுதியாக சொல்லக்கூடிய வாக்கியங்கள். உபாதிகி சியாத் உபாதியாக இருக்கின்றதோ, அது புரிய வைக்கிறதுக்கு
அந்த விதி வாக்கியம் உபாதியாக இருக்கிறதோ ததா. ரெண்டாவதுல பிரதிஷேதஸ்ததா, பிரதிஷேதக ததா. ததான்னா அப்படியே, பிரதிஷேத நிஷேத வாக்கியமும் அப்படி அல்ல என்று சொல்லக்கூடிய வாக்கியம், அப்படித்தான்னு சொல்லுவோம், அது அப்படி அல்ல என்று சொல்லுவோம். அப்படி பிரதிஷேதக நிஷேத வாக்கியமும் ந கிம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு அப்படித்தான்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னு சொல்லலாம். அது மாதிரி விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம் ரெண்டு வாக்கியமே ஒரு விஷயத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு பயன்படுகிறது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாரு? ரெண்டாவதுல ஸ்வர்ண லோக பேதேன. ஸ்வர்ணன்னா தங்கச்சங்கிலி, தங்கம், சங்கிலி சேர்த்துக்க தங்கச்சங்கிலி. லோகன்னா இரும்பு, இரும்பு சங்கிலி. பேதேன என்பதில் உள்ள வேற்றுமை, ரெண்டிலும் வேற்றுமை இருக்குது. அது தங்கம், இது இரும்பு, வேற்றுமை இருக்குது. ஆனால் சிருங்கலாத்வம், சிருங்கலாத்வம் சொன்னால் கட்டுப்படுத்துதல் என்ற தன்மையில் ரெண்டுமே கட்டுப்படுத்துது. ந பித்தியதே, அதில் வேற்றுமை இருக்கான வேற்றுமை இல்லை. தங்க கத்தியில் வெட்டினா என்ன, இரும்பு கத்தியில் வெட்டினா என்ன, ரெண்டும் ஒன்று தான். தங்க பூனில் சாப்பிட்டா என்ன, இரும்பு பூனில் சாப்பிட்டா என்ன, ரெண்டும் வயிற்றுக்குள்ளே தான் போக போகுது. பெருமைக்கு சொல்லிக்கலாம் நான் தங்க பூனில் சாப்பிட்றேன்னு சொல்லி, தங்கத்தட்டில் சாப்பிட்றேன்னு சொல்கிறோமா இல்லையா? அவர் தங்கத்தட்டில் சாப்பிடுவார்ப்பா. தங்கத்தட்டில் சாப்பிட்டு ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட்டு என்ன செய்கிறது? நம்மளுக்கு தேவை ஆரோக்கியம்தான், உணவு தான். அது மாதிரி அதில் உலோகத்தில் பேதம் இருக்குது, அந்த உலோகத்தில். ஆனால் செயலில் பேதம் இல்லை. அது மாதிரி புரிய வைக்கிற விஷயத்தில் விதி வாக்கியமும் புரிய வைக்கின்றது, நிஷேத வாக்கியமும் நம்மளுக்கு பயன்படுகிறது. பிரம்மத்தை ரெண்டுமே பயன்படுதுன்னு சொல்கிறார். சரி, இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சங்கராச்சாரியர் அதை சொல்கிறாரு, வேதத்திலலாம் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லி 87வது ஸ்லோகத்தில் அதை விளக்குறாரு. ஸ்லோகம் 87 படிக்கலாம். அதத் வியாவிருத்தி ரூபேன சாக்ஷாத் விதிமுகேன ச வேதாந்தானாம் பிரவருத்தி ஸ்யாத் த்விதேதத் ஆச்சார்ய பாஷிதம். அதத் வியாவிருத்தி ரூபேன சாக்ஷாத் விதிமுகேன ச வேதாந்தானாம் பிரவருத்தி ஸ்யாத் வேதத் ஆச்சார்ய பாஷிதம். வாக்கிய விருத்தியில் 28வது ஸ்லோகமாக வருது. அது 2வது வரியை இங்கே முதல் வரியில் கொடுத்துட்டார். முதல் வரியில் என்ன சொல்கிறாரு சொன்னால், அதத் வியாவிருத்தி ரூபேன. வியாவிருத்தினா நீக்குதல்னு அர்த்தம். அதத்துனா அதனிடத்து இல்லாத தன்மையை, தத்துனா அதனிடத்து இருப்பது, அதத்துனா இல்லாததை. அதாவது அதனிடத்து இல்லாத ஒரு தன்மையை நீக்குவதன் மூலமாக, ஒன்று இருக்குது அதில் இல்லாததை நீக்குவதன் மூலமாக சாக்ஷாத் விதிமுகேனச்ச. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அதனுடைய தன்மையை நேரடியாக கூறுவதன் மூலமாகவும், ஒன்று அதனிடம் இல்லாத தன்மையை கூறுவதன் மூலமாகவும், இன்னொன்று அதனிடம் இருக்கும் தன்மையை கூறுவதன் மூலமாகவும். அதத் வியாவிருத்தி ரூபேனன்னா அதனிடத்து இல்லாத தன்மையை நீக்குவதன் மூலமாகவும், அது இல்லைன்னு சொல்லி அதை நீக்கிறோம். பிறகு இன்னொன்று என்ன, விதிமுகேனச்சன்னா சாக்ஷாத், அதனுடைய தன்மையை சாக்ஷாத் நேரடியாக, விதிமுகேன நேரடியாக கூறுவதன் மூலமாக 2 விதத்தில் வேதாந்தமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வேதாந்தம் எப்படி விளக்குதாம்னா, ஒன்று அதில் இருக்கிறத சொல்லுது, இன்னொன்று இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. எப்படி இருக்கிறத சொல்லுது? பிரம்மனுடைய சொரூபம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அது சத்தியமாக இருக்குது, அறிவு சொரூபமாக இருக்குது, பூரணமாக இருக்குது. சொல்கிறோமா இல்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இருப்பது ஒன்றுதான், உண்மையாக இருப்பது பிரம்மன் மட்டுமே சத்தியம். உணர்வுமயமாக இருப்பது, அறிவு சுரூபமாக இருப்பது பிரம்மன் மட்டுமே. அறிவு சுரூபம், உணர்வு சுரூபம் சித்து. சத்து சித்து ஆனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம்.
பிற ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா அதே வேதம் நேத்தி நேத்தி இதுவல்ல நீக்குது. பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும்போது இந்த உலகம் அல்ல, இந்த பஞ்சபூதம் அல்ல, இந்த அந்தக்கரணம் அல்ல, இந்த மனம் அல்ல அப்படின்னு சொல்லுது. நாந்த பிரக்ஞம் ந பகிஷ்பிரக்ஞம் சொல்லுது. ஏக நானாஸ்தி கிஞ்சன பிரபஞ்சோபசமம், எங்கு இந்த பிரபஞ்சம் இல்லையோ அது பிரம்மன்குது. எப்படி விளக்குது பாருங்க. பிரபஞ்சம் எதனிடத்தில் இல்லையோன்னு என்ன அர்த்தம்? உண்மையாக இல்லையோ. அப்படியெல்லாம் வேதம் விளக்குது. வேதாந்தமே எப்படி விளக்குதுன்னா, பிரம்மத்தை விளக்கும் பொழுது ஒன்று சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம்னு சொல்லி இருப்பதை சொல்லுகின்றது. இனியொன்று விளக்கும் பொழுது இல்லாததை சொல்லி விளக்குகின்றது. வேதத்தினுடைய வேதாந்தத்தினுடைய விளக்கக்கூடிய முறையே எப்படி இருக்குன்னா, விதிமுகமாகவும் நிஷேதமுகமாகவும் இருக்கிறது. இங்கு அனாத்மாவை, ஆத்மாவை தவிர்த்து வேறு என்னவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் பிரம்மன் அல்ல என்று நீக்குவதன் மூலமாக பிரம்மத்தை உபதேசம் செய்கின்றது. வேதாந்தானாம், 2வது வரி முதல் பகுதி, வேதாந்தானாம் பிரவிற்த்திகி சியாத்து, வேதாந்தத்தின் பிரவிற்த்தியானது இருக்கிறது. வேதாந்தத்தினுடைய உபதேசம் இப்படி இருக்கிறதுங்கிறார். சங்கரர் சொல்கிறார், வேதாந்தம் எப்படி உபதேசம் பண்ணுதான்? விதிமுகமாகவும் இது உபதேசம் பண்ணுது. உன்னை சொல்லும் பொழுது அவன்கிட்ட எந்த குணமெல்லாம் எவன்கிட்ட இருக்கோ அது அவன்தேன்னு சொல்லலாம். இந்த குணமெல்லாம் அவன்கிட்ட இல்லையோ அவன் தான் சொல்லலாம். சொல்லலாம்ல, ஒருத்தரை சொல்லணும், இந்த குணமுடையவன் அவன், இந்த குணம் இல்லாதவன் அவன், அப்படின்னு சொல்லாமா இல்லையா? அது மாதிரி விதிமுகமாகவும் நிஷேதமுகமாகவும் பிரம்மத்தை வேதாந்தமே விளக்குகின்றது. அப்போ இந்த இல்லை என்பதும் உபாதியாக இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உபாதி இல்லைன்னு சொன்னான், உபாதி இருக்குது அப்படிங்கிறத இங்கே நிரூபணம் பண்ணுறார் அந்த பூர்வபக்ஷத்துக்கு. த்விதா, 2வது வரி 2வது பகுதியில், த்விதா 2 விதத்தில், இதி ஆச்சாரிய பாஷிதம், இப்படி ஆச்சாரியருடைய உபதேசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாந்தமே இப்படித்தான் உபதேசம் செய்கிறது என்று வாக்கிய விருத்தியில் ஆச்சாரியர் சொல்லி இருக்கின்றார். சங்கராச்சாரியாரால் வாக்கிய விருத்தி போன்ற நூல்களில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நிர்குண பிரமத்திற்கு அதை விளக்குவதற்கு அதனிடம் இல்லாத தன்மையை சொல்லி விளக்குவது ஒரு உபாயமாக வேதாந்தம் கையாளுகின்றது. வேதாந்தத்தினுடைய உபதேச முறை ஒன்று அப்படி இருக்கின்றது. இதோடு அந்த டாப்பிக்கை முடிக்கிறார். முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், அதை விளக்குறதுக்கு ஒரு எப்படி நம்மளுக்கு ஞானம் வருது அப்படிங்கிறதுக்கு விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு சொல்லி ஒரு முக்கியமான டாபிக் இது. நம்மளுக்கு ஒரு அறிவு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறார். விருத்தி வியாப்தி பல வியாப்தி அப்படிங்கிறதுல அந்த கருத்தை சொல்ல போகிறார். இதில் 2 விதத்தில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இதோட சொல்லி முடிக்கிறார். விதிமுகமாகவும் நிஷேதமுகமாகவும் நம்மளுக்கு ஒரு அறிவு, பிரம்மத்தை பற்றிய அறிவு கிடைக்கிறது. இது வேதாந்தத்தினுடைய உபதேச முறை என்று சங்கராச்சாரியாராலேயே சொல்லப்பட்டுள்ளது. 87 அர்த்தம், எளிமையான ஸ்லோகம் தான். அதுக்கு விளக்கம் அடுத்து வருது, அதில் பார்க்கலாம். 87 முதல் வார்த்தை அதத்து. தத்து, தத்துனா அதனிடத்து, அதத்துனா அதனிடத்து இல்லாத தன்மையை. இது பிரம்மனிடத்தில் இல்லாத தன்மையை. ஒரு பொருளில் பிரம்மனிடம் மட்டும் இல்லை, ஒரு பொருளை புரிய வைக்கிறதுக்கு அதில் இருக்கிறத சொல்லியும் விளக்கலாம், இல்லாததை சொல்லியும் விளக்கலாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அதனிடத்து இல்லாத தன்மையை வியாவிருத்தி ரூபேன நீக்குவதன் மூலமாகவும், இதுவல்ல இதுவல்ல, இது இதனிடத்தில் இல்லை, இது இதனிடத்தில் இல்லை என்று நீக்குவதன் மூலமாகவும் சாட்சி சாக்ஷாத் விதிமுகேன ச, சாக்ஷாத் விதிமுகேன சன்னா அதனுடைய தன்மையை நேரடியாக கூறுவதன் மூலமாகவும், சாக்ஷாத் விதிமுகேன சன்னா அதனுடைய தன்மையை நேரடியாக கூறுவதன் மூலமாகவும், வியாவிருத்தி ரூபேனன்னா அதனுடைய இல்லாத தன்மையை நீக்குவதன் மூலமாக, விதிமுகேன சன்னா அதனுடைய இருக்கிற தன்மையை நேரடியாக சொல்கிறதன் மூலமாக, இருக்கிறத சொல்கிறது இல்லாததை சொல்கிறது சொல்லி த்விதா இப்படி 2 விதத்தில். த்விதாங்கிறது 2வது வரியில் 2வது பகுதியில் இருக்குது. த்விதா வேதாந்தானாம்
முதல் வார்த்தை வேதாந்தானாம் பிரவருத்திகி சியாத்து த்விதா இது ஆச்சாரிய, அதை பிரிக்கணும். த்விதா இது ஆச்சாரிய பாஷிதம்னு பிரிக்கணும். த்விதான்னா இரண்டு விதத்தில், அதாவது இருக்குவதை சொல்வதன் மூலமாகவும் இல்லாததை சொல்வதன் மூலமாகவும் ஆகிய இரண்டு விதத்தில். முதல் வார்த்தை ரெண்டாவது வரியில் வேதாந்தானாம், வேதாந்தத்தில் பிரவருத்திகி, அதாவது அதனுடைய உபதேசமானது, அதனுடைய போக்காதம் உபதேசமானது சியாத் இருக்கின்றது. வேதாந்தத்தில் உபதேசம் எப்படி இருக்குது? விதிமுகமாகவும் இருக்குது, நிஷேதமுகமாகவும் இருக்கிறது. விதே இதி ஆச்சாரிய என்று ஆச்சாரியர் பாஷிதம் சொல்லி இருக்கின்றார். யார் சொல்லியிருக்காரு? சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வித்யாரண்யரும் சரி, கிருஷ்ண பரமாத்மா கூட என்ன பண்ணுவார்னா நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டார். எல்லாத்துக்கும் மூலம் வேதம்தான். இல்லாட்டி பெரியவங்களை சொல்லுவாங்க. இப்போ சில நேரம் வித்யாரண்யர்னா சங்கராச்சாரியாரை சொல்வார், சில நேரம் சங்கரரை சொல்வார், கிருஷ்ணரை சொல்லுவார், சில நேரம் என்ன சொல்வார்னா வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லிடுவார். இந்த கருத்து பரம்பரையாக தனிப்பட்ட நபருடைய கருத்து கிடையாது. இது ஒரு சிஸ்டம், நம்மளுடைய முறையில், நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அனாதி காலமாக அமைக்கப்பட்டிருக்குங்கிறத எல்லாரும் அதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதனால் இங்கே இல்லாத தன்மையை நீக்குவதன் மூலமாகவும் இருக்கிற தன்மையை கூறுவதன் மூலமாகவும் வேதத்தில் இந்த உபதேச முறை இருக்கின்றது என்று சங்கராச்சாரியார் சொல்லி இருக்கிறார். 88 படிக்கலாம். அகமர்த்த பரித்யாகாதகம் பிரம்மேதி தீ குதகம் நைவமம் சஸ்யஹி தியாகோம் பாகலக்ஷணயோதிதகம் அகமர்த்த பரித்யாகாதகம் பிரம்மேதி தீ குதகம் நைவமம் சஸ்யஹி தியாகோம் பாகலக்ஷணயோதிதகம். இங்கே ஒரு கருத்தை மறந்ததுனால பூர்வபக்ஷி ஒரு எளிமையான சந்தேகத்தை கேட்குறான். அதுக்கு பதில் சொல்ல போகிறார். இது எளிமையான ஸ்லோகம்தான். நம்ம நிஷேதம் செய்வதும் ஒரு விதமான உபதேச முறைன்னு சொன்னோம். இது இல்லை, எல்லாத்தையும் நீக்குவதன் மூலமாக, அந்த கரணத்தை நீக்குவதன் மூலமாக பிரம்ம தத்துவத்தை புரிய வைக்க முடியும். அது ஒரு உபதேச முறைன்னு சொன்னோம். அவன் முதல்ல என்ன பார்த்தோம்? அந்த கரணங்கிறது மனம். இந்த மனதின் மூலமாக ஜீவ தத்துவத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மனம்ங்கிறது, அந்த கரணம்ங்கிறது ஜீவ தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு உபாதியாக இருக்குது. நான் இருக்கேங்கிறது எதில் தெரிஞ்சுக்கிறோம்? மனசு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நிர்குண பிரமனுக்கு இது இல்லை, அதுக்கு உபாதியே இல்லைன்னு சொல்லும் பொழுது எங்கே அந்த கரணம் இல்லையோ, மனம் இல்லையோ, அதுதான் பிரம்மன் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு உபாதின்னு சொன்னான். இவன் என்ன கேட்குறான்? நீ அந்த கரணத்தையே நீக்கிட்ட நான்கிறதே ஓடி போயிருமே, நான்கிறதே இல்லாமல் போயிரும், பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கிறவேன்னு கேட்குறான். புரியுதுங்களா? முழுசாக நீ அந்த காரணத்தை நீக்கிட்டேன்னா அங்கே நான்கிறதே இல்லை. நாம் பொதுவாக நான் சொல்கிறது அந்த காரணத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் ஒரு விஷயத்தை புரியாதனால அந்த சந்தேகம், அதை புரிய வைக்கிறார், அவ்வளோதான். அதை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் வரி முதல் வாக்கியத்தில் அகம் அர்த்த பரித்யாகாத், அதாவது அகம் என்ற அர்த்தத்தை, நான் என்ற சொல்லினுடைய பொருளை பரித்யாகாத் முழுமையாக தியாகம் செய்துவிட்டால், நீக்கிவிட்டால். ஏன்னா நம்ம நீக்கிறோம்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? அப்போ நான் என்பதனுடைய பொருளை நீ பிரம்மத்தை புரிகிறதுக்கு நீக்க சொல்லியிருக்கீல, அப்படி அதையும் நீ முழுமையாக நீக்கிட்டேன்னு சொன்னால், அகம் பிரம்ம இதி தீ குதக. முதல் வரியில் ரெண்டாவது வாக்கியம். தீன்னா ஞானம், குதக எப்படி, நான் பிரம்மன் என்ற ஞானம் எப்படி ஏற்படும்? நான்கிறதே அங்கே இல்லைன்னு சொன்னால் பிறகு எப்படி நான் பிரம்மன்கிறத கொண்டு வர்றதாங்க? நானே போயிடுச்சு, நானே இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருமே. பிறகு பிரம்மன்கிற ஞானத்தை நான் பிரம்மன் அகம் பிரம்மாசிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வரும் பொழுது நான் என்ற சொல்லில் அப்போ பொய் இருக்கிறது. அகம் அர்த்த பரித்யாகாத். இந்த நிஷேதத்தில் என்ன சொல்கிறோம்? நாந்த பிரக்ஞம் நான் பகிஷ்பிரக்ஞம் சொல்கிறோம். அதாவது இந்த தைஜசன் பிரக்ஞன் இந்த நான்கிறதே இல்லாமல் போயிருதுன்னு சொல்கிறோம். அப்படி நிஷேதம் செய்யும் பொழுது
இந்த அகம் என்பதை தியாகம் செய்துவிட்டால் அகங்கிறதே ஒன்று கிடையாது, நான்கிறதே இல்லாமல் போயிட்டு அப்புறம் நான் பிரம்மம்னு எப்படி சொல்ல முடியும்? நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினச்சி பார்த்தால் எல்லாம் பொம்மைன்னு ஒரு பாட்டு இருக்கு. நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னா அப்புறம் அங்கே யார் இருக்கா? ஒன்றுமே இல்லையே, அப்புறம் எப்படி பிரம்மனை கொண்டு வர்றது? நான் என்ற சொல்லிற்கே அர்த்தம் இல்லாத போது நான் பிரம்மன் என்ற அறிவு அங்கே எப்படி ஏற்படும்? இந்த புத்த மதத்தில் சூன்யவாதம்னு ஒரு வார்த்தை, ஒரு மதம் இருக்குது. அவங்க இந்த மதத்துக்கு வந்ததுக்கு காரணமே இந்த நிஷேத வாக்கியத்தை வச்சுருந்தேன். வேதத்தில் இது வல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் நீக்கிப்படுது. அப்போ அங்கே எல்லாத்தையும் நீக்கிட்டால் என்ன இருக்குது? சூன்யந்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சூன்யவாத மதம்னே பௌத்த மதத்தில் ஒரு பிரிவு இருக்குது. இந்த கருத்துலேருந்து வந்தது தான் அவங்க. அந்த நீக்கிறவன் ஒருத்தன் இருக்கானேங்கிறத மறந்துடுறது. இது வல்ல நீக்கிறது. அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது, சூன்யம்தான் இருக்கிறது. அங்கேயும் என்ன பண்ணுது? சூன்யம் இருக்கிறதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்காங்க. இல்லாமல் இருக்கிறது, இருக்கிறத நீக்கவே முடியாது. அதை விட்டு கண்டனம் பண்ண ஒன்றுமே இல்லை. அது நிறைய வாதம் வரும். இந்த பௌத்த மதத்தில் சூன்யவாதத்தை கண்டனம் பண்ணும் போதெல்லாம் உன் மண்டையிலையும் அப்படி இருக்குன்னு சில கிண்டல் இவங்கெல்லாம் பயங்கரமாக லக்கல் அடிப்பாங்க. அந்த அதுலேயே நிறைய பிரிவு இருக்குது பௌத்தம். அதில் ஒரு பிரிவு சூன்யவாதம். அதனால் என்ன, எல்லாம் பொய்யின்ன பிறகு அப்படி எப்போ நான்கிறத பிரம்மன்னு சொல்ல முடியும்? உடனே பதில் சொல்கிறார் சித்தாந்தம் வித்யாரண்யனா, ஏவம் அப்படி இல்லை, நீ அப்படிலாம் நீ சந்தேகப்படாத. ஏன்னு சொன்னால் அம்சஸ்ய ஹி தியாக, நீ நம்ம தியாகம் பண்ண சொன்னதை கொஞ்சம் புரியலையா? ஏற்கனவே கொஞ்சம் உபதேசம்லாம் பண்ணியிருக்கனே, மறந்துட்டியான்னு கேட்குறார். எந்த லட்சணத்தின் மூலமாக நாம் பிரம்மனை புரிந்து கொள்ளும் சொல்லும்போது நான் என்பதில் முழுமையாக நாம் தியாகம் நினைக்க சொல்லவில்லை. அகம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய மாயா அம்சத்தைத்தான் நீக்க சொல்லியிருக்கின்றோம். பாக தியாக லட்சணையின் மூலமாகத்தான் பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லியிருக்குமே ஒழிய உன்னை முழுசாக நீக்க சொல்லலையேப்பான்னு கேட்குறார். பாக லட்சணையா உதிதக, அதாவது அம்சஸ்ய ஹி தியாக, நான் என்ற சொல் முழுமையாக நீக்கப்படவில்லை, அதனுடைய ஓர் அம்சம்தான் நீக்கப்பட்டுள்ளது. எதன் மூலமாக? பாக தியாக லட்சணையின் மூலமாக. ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? இந்த மகா வாக்கியத்தை புரிஞ்சு கொள்றதில் என்ன பண்ண, நேரடியாக பார்த்தா அர்த்தம் சரியாக வராது, முழுசாக நீக்கி பார்த்தா அர்த்தம் வராது, ஐக்கியப்படுத்த முடியாது. அப்போ ஒரு அம்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு அம்சத்தை நீக்கினாத்தையும் ஐக்கியப்படுத்த முடியும்னு சொல்லி இப்படி ஒரு உபதேச முறை இருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை ஞாபகப்படுத்துகிறாரு. பாக தியாக லட்சணையில் தான் முடிந்து கொள்ள முடியும். ஜக லட்சணையை பண்ணுறோம் நம்ம, ஜகத்யாக அஜக லட்சணம். அவன் என்ன பண்ணுறான்? முழுமையாக விட சொன்னான். இங்கே முழுமையாக விடக்கூடிய சொல்லவே இல்லை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். அதனால் நீ என்ன பண்ணணும்னா, நான் என்ற வார்த்தையில், நான் என்ற சொல்லில் ஆத்மாவும் இருக்கிறது, அனாத்மாவும் இருக்கிறது, பிரம்மனும் இருக்கிறது, மாயா தத்துவம் இருக்கிறது. அனாத்ம அம்சத்தை நீக்கிவிட்டு எஞ்சி இருப்பதை பார்த்தால் அங்கு மிஞ்சுவது எதுவோ அதுதான் பிரம்மன். அதனால் இந்த சந்தேகமெல்லாம் அவசியமில்லை, நாம் அனைத்தையும் தியாகம் செய்யவில்லைன்னு சொல்லி அந்த ஒரு சந்தேகத்தை நீக்கிறார். எளிமையான சுலோகம் இது. அவன் ஒரு சந்தேகப்படுறான், அதை எளிமையாக நீக்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம். 88. அகம் அர்த்தக, முதல் வரி முதல் வார்த்தை. அகம் அர்த்தகன்னா நான் என்பதின் அர்த்தத்தை பரித்யாகாத் அகம், பரித்யாகாத் அகம் பிரம்ம. பரித்யாகாத்னா முழுமையாக தியாகம் செல்லும் பொழுது, நான் என்பதனுடைய பொருளை முழுமையாக நீ விட்டுவிட்டால், தியாகம் செய்யும் பொழுது அகம் பிரம்ம, நான் பிரம்ம, இதி தி என்ற ஞானம், தீன்னா ஞானம் அர்த்தம், இதுனா என்ற ஞானம் குதக எப்படி ஏற்பட முடியும்? அகம் அர்த்தக பரித்யாகாத், நான் என்பதின் அர்த்தத்தை முழுமையாக தியாகம் செய்யும் பொழுது அகம் பிரம்ம, நான் பிரம்மன், இதி தீஹி என்ற ஞானம் குதக எப்படி ஏற்பட முடியும்? இது பூர்வபக்ஷம், சந்தேகம். உடனே சித்தாந்தம் பதில் சொல்கிறார் வித்யாரண்யர். ந ஏவம், அப்படி அல்ல. ரெண்டாவது வரி முதல் வார்த்தை ந ஏவம் அம்சஸ்ய, அடுத்த வார்த்தை அம்சஸ்ய ஹி தியாகோ
பாக லக்ஷண லக்ஷணையோ, இந்த பாக லக்ஷணையாங்கிறத எடுத்துக்கிறணும். பாக லக்ஷணையா உதிதக, ரெண்டாவது வரி கடைசி வார்த்தை. ந ஏவம் டர், அப்படி இல்லைன்ட்டார் முதல்ல பதில். நீ சொல்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா. காரணம் என்ன? கடைசி வார்த்தை பாக லக்ஷண யா, பாக லக்ஷணையா. பாக லக்ஷணையான பாகத்தியாக லட்சணத்தையால் அம்சஸ்யஹி, அம்சஸ்யஹின்னா ஓர் அம்சத்திற்கு மட்டுமல்லவா தியாக, தியாகமானது உதிதக கூறப்பட்டுள்ளது. அந்த 4 வார்த்தையில் பாகத்தியாக லட்சணத்தின் மூலமாக ஒரு அம்சத்தை தான் தியாகம் சொல்லியிருக்கோம். 4றதே முழுமையாக விட சொல்ல, அதை நீ புரிஞ்சுக்கலையான்னு சொல்லி அந்த கேள்வியோடு அந்த பதிலை முடிச்சிடுறாரு. நான் 4றத முழுமையாக தியாகம் செய்ய சொல்ல, பாகத்தியாக லட்சணம் மூலமாக தான் தியாகம் செய்ய சொல்லியிருக்கேன். அதில் இருப்பதை வைத்து நீ பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அடுத்து 89ல் எதை விடுவது எதை வச்சுக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிவிட்டு பிறகு அதை எப்படி புரிஞ்சுக்கிற கருத்தை அடுத்து ஒரு கருத்து சொல்ல போகிறாரு. அது முக்கியமான டாபிக் வரப்போகுது. 89 எளிமையான ஸ்லோகம். அந்த கரண சந்தியாகாத் அவசிஷ்டே சிதாத்மனீம் அகம் பிரம்மேதி வாக்கியேன பிரம்மத்வம் சாட்சி நீக்ஷ்யதே. அந்தக்கரண சந்தியாகாத் அவசிஷ்டே சிதாத்மனீம் அகம் பிரம்மேதி வாக்கியேன பிரம்மத்வம் சாட்சி நீக்ஷ்யதே. இங்கே பாகத்தியாக லட்சணையை நாம் எப்படி செஞ்சு இதை புரிஞ்சுக்கிறோங்கிறத சொல்கிறாருங்க. எப்படி நாம் தியாகம் செஞ்சு அந்த பாதியை தியாகம் பண்ணுறோம், பாதியை வச்சுக்கிறோம். அதை எதை தியாகம் பண்ணுறோம், எதை வச்சுக்கிறோம் கருத்து இங்கே சொல்கிறாருங்க. அந்தக்கரண சம்தியாகாத், அகம் என்ற சொல்லில் இருக்கின்ற அந்தக்கரணத்தை தியாகம் செய்வதின் மூலமாக எப்படி சொல்கிறான்னு சொன்னால், அந்தக்கரணத்தில் அகம் ஜீவக, நான் ஜீவன்னு சொல்கிறோம். முக்கியமாக நான் ஜீவன்னு சொல்வது நம்ம என்ன சொல்லுவோம்னா மனசத்தையும் பொதுவாக சொல்கிறோம். உடம்பை பொதுவாக சொல்கிறது இல்லை, உடம்போடு ஐக்கியப்படுத்தி சொல்லுவோம். சில நேரம் என்ன பண்ணுவோம்னா உடம்பை என்ன பண்ணிடுவோம், என்னுடையதுன்னு சொல்லிடுவோம். சொல்லும்போது என்ன சொல்லுவோம், என்னுடைய உடம்பு மமகாரமாக ஆக்கி விடுவோம். இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், ஜீவனாக நான் இந்த சரீரத்தை எடுத்துள்ளேன்னு சில நேரம் சொல்லுவோம். இந்த சரீரத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த சரீரம் என்ன ஆகுது, நம்மளுக்கு பார்க்கப்படும் பொருளாக என்னுடையதாக ஆகிவிடுகிறது. அப்போ பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த உடலை விட்டு போட்டு மனசத்தை நாம் அந்த கரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நான் பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் நடக்கிறேன்னு சொல்லும்போது ஸ்தூல சரீரம், நான் நடக்கிறேன்னு சொன்னால் ஸ்தூல சரீரம். அப்போ நான்கிறதுல நான் சூக்ஷ்ம சரீரத்தை பொதுவாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜில் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த உடம்பையும் மனசையும் பிரித்து பார்க்குற தன்மையே நம்முடைய வார்த்தைகள்லே இருக்கும். நம்மளுடைய லாங்குவேஜில் தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கிலீஷில் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஐ ஆம் சஃபரிங் சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. காய்ச்சல் என்ன சொல்லுவாங்க, நான் ஐ ஆம் சஃபரிங். நம்ம போய் நான் காய்ச்சலாக இருக்கேன் நான் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், சொல்லும் போதே என்னுடைய உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய வார்த்தையை எப்படி பிரிக்குது பாருங்க, நான் வேறு உடம்பு வேறேன்னு பிரிக்குது. சில நேரம் மனோதத்துவ டாக்டர்கிட்டே போகிறோம்னு வச்சுக்கங்களேன், இல்லை நம்ம ஒரு சாமிகிட்ட போகிறோம், உடம்புக்கு சரியில்லை டாக்டர்கிட்ட போவோம், மனசுக்கு சரியில்லை என்ன பண்ணுவோம், ஒரு பெரியவர்கிட்ட போவோம், இல்லாட்டி ஒரு மகான்கிட்ட போவோம். அங்கே போய் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மனசுக்கு சரியில்லைன்னு. அங்கே என்ன பண்ணுவோம், அப்போ என்னுடைய மனசுன்னு சொல்லும்போது அங்கே மமகாரம் ஆயிடுது, என்னுடைய பிரிஞ்சிருது அங்கே. அப்போ முதல்ல என்னுடைய உடம்புன்னு சொல்லும்போது உடம்பை நீக்கிடுறோம், என்னுடைய மனசுன்னு சொல்லும்போது மனசை நீக்கிடுறோம். இங்கே என்ன சொல்லுது வேதாந்தம், நீ நான்கிறதுல சில நேரம் உடம்பை நான் நடக்கிறேன்னு சொல்லும்போது என்ன செய்கிறான், உடம்போடு சேர்த்து சொல்கிறோம். என்னுடைய உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லும்போது உடம்பை தனியாக பிரிச்சிடுறோம். புரியுதுங்களா? நான் நடக்கிறேன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நானில் உடம்பு சேர்ந்துருது.
நான் சிந்திக்கிறேன்னு சொல்லும்போது மனசு சேருதாங்க. நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது நான் மனசத்தையும் சேர்த்து சொல்கிறான். என்னுடைய மனசு சரியில்லை, என்னுடைய புத்தி சரியில்லைன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான், அங்கே பிரிச்சிடுறோம். அப்போ என்ன பண்ணுறான், அந்த கரணத்தில் அங்கே நீக்கிறோம். அங்கே ரெண்டு இருக்குது அங்கே. அப்போ மனசையும் நான்கிற எண்ணத்தில் நீக்கிறோம். அப்படி இந்த நான் என்பதில் இருக்கக்கூடிய இந்த மனம், இந்த சூக்ஷ்ம சரீரத்தை தான் பொதுவாக நான் என்று பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அதில் உள்ள இனியொரு அம்சம் ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் அதை விட்டுட்டு என்னுடைய மனம் சொல்கிறான். இந்த என்னுடைய மனம் சொல்லக்கூடிய அந்த மனதை, அந்த அந்தக்கரணத்தை, அந்த சூக்ஷ்ம சரீரத்தை நீக்கிவிட்டால் சம்தியாகாத், மிக தெளிவாக அதை விடப்பட்டு விட்டால், நான் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அந்தக்கரணத்தை, அந்த சூக்ஷ்ம சரீரத்தை மட்டும் நீ தியாகம் செய்து விட்டால், நான்கிறதுல ஆத்மாவும் இருக்குது, அந்தக்கரணமும் இருக்குது. அந்த அந்தக்கரணம் என்பதை மட்டும் பாகத்தியாக லட்சணையும் சொல்லியிருக்கோம். அதன் மூலமாக நீ பாதியை அதை தியாகம் செய்து விட்டால் அவசிஷ்டே, மீதி இருக்கின்றது என்னன்னு பார்த்தா, அவசிஷ்டே அடுத்த வார்த்தை, முதல் வரி ரெண்டாவது வாக்கியம், மீதி இருக்கின்ற, எஞ்சி இருக்கின்ற சிதாத்மனி, சித் ஆத்மனி, சித் சொரூபமாக, சைதன்ய சொரூபமாக இருக்கின்ற ஆத்மாவின் இடத்தில் அகம் பிரம்ம என்பது நடைபெறுகிறது. இங்கே நடைபெறுதான். நான்கிறதே போயிட்டால் நான் பிரம்மன் எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்னு சொன்னால், நீ பாகத்தியாக லட்சணையின் மூலமாக அந்த கரணத்தை நீக்கிவிட்டால், இந்த மனதும் நான் அல்ல என்று நீக்கும் பொழுது அந்த மனதுக்கு ஆதாரணமாக இருக்கின்ற சிதாத்மனி, சித் ஆத்மா, அறிவு சுரூபமான, உணர்வு சுரூபமாக ஆத்மாவிடத்தில் அந்த பிரம்மன் என்பது குறிக்கின்றது. அது ரெண்டாவதுல கடைசியே சொல்கிறார். அது எப்படிப்பட்ட பிரம்ம, அந்த சிதாத்மனிங்கிறார், சிதாத்மா. ரெண்டாவது வரியில் கடைசி சொல்லு சாட்சினி, சிதாத்மாவாகிய சாட்சியினிடத்தில், ரெண்டாவது வரி முதல் வாக்கியம், அகம் பிரம்ம இதி வாக்கியன, அகம் பிரம்ம என்ற மகா வாக்கியத்தின் மூலமாக பிரம்மத்துவம் ஈக்கியதே, பிரம்மத்தினுடைய தத்துவமானது அறியப்படுகிறது. நீ அந்த கரணத்தை நீக்கிட்டேன்னா அங்கே எஞ்சி இருக்கிறது எதுவோ அது சிதாத்மா, அதுதான் சாட்சி. அதுதான் எல்லாத்தையும் பார்க்குது, மனசையும் பார்க்குது, உடம்பையும் பார்க்குது. நான் அறிந்துள்ளேன் என்பதையும் அறியவில்லை என்பதையும் சாட்சின்னு என்ன அர்த்தம், அறிவையும் அறியாமையும் அறியக்கூடிய ஓர் அறிவு. சாட்சினா புரியுதா இல்லையா? இதெல்லாம் நீக்கிட்டு அங்கே எஞ்சி இருக்கிறதுனா சாட்சி ஸ்வரூபம். நீங்கள் பாருங்கள், எனக்கு புரியுதுங்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். புரியுதுங்கிறது புத்தியில் தான் புரிகிறோம், அதுக்கு ஒரு அறிவு. இந்த அறிவு புரிகிற அறிவு. புரியவில்லைங்கிறதுக்கு அறிவு வேணுமா இல்லையா? புரியவில்லை என்பதையும் புரியும் அறிவு. அறிந்தது, அறியாதது, தெரிந்தது, தெரியாதது அனைத்தும் அறிவோங்கிறார்ல திருவிளையாடல் வசனத்தில். அது மாதிரி சாட்சினி, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய, அதிலிருந்து அகம் பிரம்ம இதி வாக்கியன, நான் பிரம்ம என்ற வாக்கியத்தின் மூலமாக பிரம்மத்துவம் ஈக்ஷியதே, பிரம்ம தத்துவமானது அறியப்படுகிறது. இந்த மகா வாக்கியத்தின் மூலமாக பிரம்ம தத்துவமானது அறியப்படுகின்றது. இதன் மூலமாக நம்மளுக்கு அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிறது என்று இந்த கருத்தை கூறி இந்த 89வது ஸ்லோகத்தோட இந்த அபரோக்ஷ ஞானங்கிறத எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நிறைவு பண்ணுறார். இங்கே அடுத்து ஒரு 4-5 ஸ்லோகங்கள் என்ன பண்ணுறாருன்னா 90லேருந்து ஒரு 94 வரைக்கும் இந்த அறிவு எப்படி ஏற்படுதுன்னு வேற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு பிறகு நிதித்தியாசன டாபிக் போயிடுவார். நம்மளுக்கு இந்த அபரோக்ஷ ஞானம் கிடைத்ததை நாம் எப்படி திட அபரோக்ஷ ஞானமாக மாற்றுவது அப்படிங்கிற கருத்துக்கு போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டாப்பிக்கு 90லேருந்து 95 வரைக்கும் வருது. விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது வேதாந்தத்தில். அந்த டாப்பிக்கு ஒரு 4 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இந்த 89ஓட என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த டாபிக் நிறைவு பெறுகின்றது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். இது வரைக்கும் எளிமையான ஸ்லோகம் தான். 89 அந்த கரணத்தை, அந்த கரணம் புரிஞ்சுங்க, சூக்ஷ்ம சரீரம் மனதோடு சேர்ந்த எல்லாம், அந்த மனம் புத்தி சித்தம்லாம் சொல்கிறது. அந்த கரணத்தை
சந்தியாகாத் மிக தெளிவாக விட்டுவிட்டு அவசிஷ்டே மீதி இருக்கின்ற அந்த கரணத்தை மிக தெளிவாக விட்டுவிட்டு மீதி இருக்கின்ற சிதாத்மனி சைதன்ய சொரூபமான ஆத்மாவினிடத்தில். இங்கே பாகத்தியாக லட்சணம். அந்த கரணத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த நான்கிற சொல்ல இருக்கக்கூடிய அந்த கரணத்தை முழுசாக நீக்கிடுறோம். நீக்கிட்டால் மீதி எங்கே இருக்காங்க, அந்த நான் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய சிதாத்மனி சாட்சி சொரூபமான சாட்சினி, அதாவது சைதன்ய சொரூபமான, சிதாத்மனினா சைதன்ய சொரூபமான ஆத்மாவினிடத்தில், ஆத்மாவாகிய சாட்சினி. சாட்சினிங்கிறது ரெண்டாவது வரியில் கடைசி வார்த்தைக்கு முந்தின வார்த்தை. சாட்சியினிடத்தில் பிறகு ரெண்டாவது வரி முதல் வார்த்தை எடுத்து அகம் பிரம்ம நான் பிரம்ம இதி வாக்கியன என்ற வாக்கியத்தினால், என்ற மகா வாக்கியத்தினால் பிரம்மத்துவம் பிரம்ம தத்துவமானது ஈக்ஷியதே அறியப்படுகின்றது. சென்ற ஸ்லோகத்தில் பாகத்தியாக லட்சணம் செய்யணும்னார். இங்கே எதை விடுவது எதை வைத்து கொள்வதுன்னு சொல்கிறார். நான் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அந்த கரணத்தை முழுவதுமாக நீக்கிவிட்டால் அங்கு சித் சொரூபமான சாட்சியினிடத்தில் ஆத்மஸ்வரூபமான, அதாவது சிதாத்மா வாக்கிய சைதன்ய சொரூபமான ஆத்மாவாகிய சாட்சி எஞ்சி இருக்கான். அதில் அகம் பிரம்ம என்ற மகா வாக்கியத்தின் மூலமாக இந்த பிரம்ம தத்துவமானது நம்மால் அறியப்படுகிறது. அதன் மூலமாக நம்மளுக்கு அபரோக்ஷ ஞானம் கிடைக்கிறது. நானே பிரம்மனாக இருக்கின்றேன், இந்த அந்தக்கரணம் நான் அல்ல என்று நீக்கிவிட்டால், உடல் நான் அல்ல, மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல என்று நீக்கும் பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தத்துவமே பிரம்ம தத்துவம் என்று அறியப்படுகிறதுன்னு சொல்லி இந்த அபரோக்ஷ ஞானம் எப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பிறகு ஒரு அறிவு மனதில் எப்படி ஏற்படுது என்பதற்கு ஒரு லாஜிக்காக ஒரு கொஞ்சம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது மாதிரி இருக்கும், கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். அது ஒரு 4-5 ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 90 ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்வப்பிரகாசோ அபி சாட்சியேவ தீவிருத்யா வியாப்யதே அன்யவத் பலவியாப்யத்வமேவாஸ்ய சாஸ்திரகிருத்பிர் நிவாரிதம். ஸ்வப்பிரகாசோ அபி சாட்சியேவ தீவிருத்யா வியாப்யதே அன்யவத் பலவியாப்யத்வமேவாஸ்ய சாஸ்திரகிருத்பி நிவாரிதம். இங்கே 90லேருந்து 95 வரைக்கும் பல வியாப்தி விருத்தி வியாப்தின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கை கொண்டு வரார். நம் மனதில் ஒரு ஞானம் எப்படி ஏற்படுகின்றது, ஒரு வஸ்துவை பற்றிய அறிவு நம் மனதில் எப்படி ஏற்படுகின்றது என்று ஒரு சொல்கிறார். இது ஒரு உண்மையிலே விஞ்ஞானபூர்வமான ஒரு விஷயம்தான். நம்ம என்ன ஒரு பார்த்தவொடனே இதை பார்த்தவொடனே என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், எப்படி அது உள்ளே போய் நம்மளுக்கு அறிவாக மாறுதுன்னு ஒரு லாஜிக் சொல்கிறார். அது வெளியே இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் எப்படி நம்மளுக்கு உள்ளே போனோம்னு அறிவாக மாறுது, ஆத்ம விஷயம் எப்படி அறிவாக மாறுது அப்படிங்கிற ஒரு டாபிக். இது வேதாந்தத்தில் விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு சொல்லுவோம். அந்த டாப்பிக்கை பற்றி விளக்குறார் ஒரு 4-5 ஸ்லோகத்தில். இங்கே அறிமுகம் இந்த 90வது ஸ்லோகத்தில். இதெல்லாம் பலவிதமான சந்தேகங்களுக்கு இந்த இந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தியை புரிஞ்சுக்கிட்டால் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு மனம் வேண்டும்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. எதில் புரிஞ்சுக்கிறது? மனசு இல்லாட்டி புரியவே முடியாது, மனசுனால தான் புரிஞ்சுக்கிற முடியும், அதுவும் சொல்லியிருக்கு. சில இடத்துல மனது அங்கே செல்லாது, மனதுக்கும் புத்திக்கும் எட்டாதுன்னு வேறு சொல்லி வச்சுருக்கு. பாருங்கள், கான்ட்ராவர்சியாக இருக்குது. ஒரு இடத்துல பிரம்மத்தை புரிவதற்கு மனம் வேண்டும், இனியொரு இடத்துல மனம் அங்கு செல்லாது, மனதால் புரிந்து கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம அதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது.
நாமளும் நிறையா பார்த்துருக்கோம். எந்த மனசில் புரிஞ்சுக்கிறோம், எந்த மனசில் புரிஞ்சுக்கிற முடியாது. அப்புறம் எப்படியெல்லாம் நம்ம சில விளக்கமெல்லாம் பார்த்துருக்கோம். மனசில் புரிஞ்சுக்கிற முடியாதுன்னா அப்படின்னா, அதாவது நானாகவே இருக்கின்றேன், இது மனதால் புரிய முடியாது என்பதை மனதில் புரிந்து கொள்ள முடியும்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் நிறைய இருக்குது. ஆனால் அதை விட இங்கே விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்பதை புரியும் பொழுது அந்த ரெண்டுக்கு அர்த்தம் புரிச்சுன்னா எந்த மனசில் புரிகிறோம், எந்த மனசில் புரிய முடியாதுன்னு சொல்லுது அப்படிங்கிற விஷயம் இங்கே வரும். வியாப்தின்னு என்ன? எண்ணம். விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு இருக்குது. இதில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், மனசா ஏவ ஆப்தவியம்னு சில வாக்கியம் சொல்லியிருக்கு வேதத்தில். பிரம்மத்தை அடைய வேண்டும், மனதினால்தான் பிரம்மத்தை அடைய வேண்டும் ஒரு வாக்கியம் இருக்குது. பிறகு யதோ வாச்சே நிவர்த்தந்தே அப்ராசிய மனசா, மனதுடன் சேர்ந்து பிரம்மத்தை வாக்கும் பிரம்மத்தை அடையாமல் திரும்பி வந்துருச்சுன்னு ஒரு வாக்கியம் இருக்குது. மனசும் வாக்கும் போச்சாம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறலாம்ட்டு, அதெல்லாம் நம்மளால் ஒன்று புரிஞ்சுக்கிற மாதிரி திரும்பிடுச்சு அப்படிங்கிற வாக்கியமும் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த பல வியாப்தி விருத்தி வியாப்திங்கிற தன்மையை புரிஞ்சுக்கிட்டால் சரியான விடை கிடைக்கும். இல்லாட்டாலும் எளிமையான பதில் நம்ம சொல்லியிருக்கோம், அதை ரெண்டாவது பார்க்கலாம். அது இன்னொரு சந்தேகம் வரும். எப்படின்னா, ஒரு ஜடமான ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்கு, இதெல்லாம் ஜடம், புரியுதுங்களா? இந்த ஜடமான பொருளை தெரிஞ்சுக்கிறணும்னா அறிவுள்ள ஒரு ஜீவன் வேணுமா இல்லையா? நம்மளுக்கு அறிவு மனசில் ஒரு உணர்வு இருக்குது. நம்மளே ஜடமாக படுத்து கிடந்தால் என்ன இருக்குன்னு வெளியே இருக்குன்னு தெரியுமா? இப்போ நம்மளே உட்காந்துருக்கோம், மனசு எங்கேயோ இருக்குது, கண்ணு திறந்துருந்தாலும் ஒரு அறிவு நம்மளுக்கு வருமா? வராது, வரவே வராது. அந்த உணர்வு மயமான ஒன்று, ஜடமான ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உணர்வு தேவை இருக்குது. எங்கே மனசில் ஒரு உணர்வு இருக்குது, உணர்வு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அது இன்னொரு கேள்வி வருது, சைதன்யம் ஆத்மா என்ன ஸ்வரூபம்? இது ஜட வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனம்ங்கிற ஒரு உணர்வு தத்துவம் தேவை இருக்குது. ஆத்மா என்ன ஸ்வரூபம்? உணர்வு ஸ்வரூபம் தானே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு உணர்வு தேவையா? அப்போ அதுக்கு தேவையில்லையே. அதுக்கு மனதினுடைய உதவி எதற்கு அப்படிங்கிறதெல்லாம் அப்போ மனம் அப்படின்னு கேள்வி இருக்குது. அதற்கும் மனம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. அதெல்லாம் சொல்ல போகிறார். எதற்கு மனம் வேண்டும்? ஜடமான ஒன்றை அறியத்தான் மனம் வேண்டும், ஜடம் அல்லாத ஒன்றை அறிவதற்கு மனம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி எதற்கு மனம் தேவை? இப்படியெல்லாம் சந்தேகம் வரும் பொழுது இந்த விருத்தி வியாப்தி பல வியாப்தியை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் இந்த சந்தேகத்துக்கெல்லாம் விடை கிடைக்கும். இங்கே என்ன சொல்ல போகிறாருன்னா, பல வியாப்தினா என்ன, விருத்தி வியாப்தினா என்ன, விருத்தி வியாப்தினால் வரக்கூடிய பலன் என்ன, பல வியாப்தினால் வரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இதை நிறைய விளக்க போகிறார். இங்கே அறிமுகப்படுத்துகிறார். பூர்வபக்ஷி கேட்குறான், எல்லாத்துக்கும் மனம் வேணுங்கிறத ஒத்துக்கிற முடியும், சைதன்யத்தை அறிவதற்கு எதுக்கு மனம் தேவை? அதுவே உணர்வு ஸ்வரூபம் தானே. ஜடமான ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு தேவை, அது சுயமாக பிரகாசிக்கிட்டு ஒரு பொருள், அதுவே அறிவு ஸ்வரூபம் தான். அதை புரிந்து கொள்வதற்கு மனம் எதற்கு தேவைன்னு சொல்லும் பொழுது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு அதை தெரிந்து கொள்வதற்கு மனம் தேவை, ஞானம் தேவை என்கிறார், ஒரு அறிவு தேவைங்கிறார். அதற்கு என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு ப்ராசஸ் நடக்குது ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு. விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. அந்த ரெண்டும் அட்ட டயத்தில் நடக்குது. அப்போத்தான் நம்மளுக்கு ஒரு அறிவு வருதுங்கிறார். எப்படின்னு சொன்னால், இப்போ இதை பார்க்குறேன், இந்த பொருள் இது என்ன புஸ்தகம், முதல்ல நான் பார்க்கல, இது என்னன்னு தெரிஞ்சோம், டக்குன்னு கண் வெளியே வேறு எங்கேயோ கண் இருக்குது, இங்கே திருப்பினோடனே என் கண்ணில் இந்த புத்தகத்து மேலே என் கண் பார்வை படணும். இந்த கண்ணுங்கிற பிரமாணம் போன உடனே புத்தகங்கிறது என்ன போகுது, எனக்கு உள்ளே போகுது. உள்ளே போன உடனே அறிவு வராதான். இந்த கண்ணுங்கிற பிரமாணத்தின் மூலமாக ஜடமான ஒரு புஸ்தகங்கிற இந்த பொருளுடைய இந்த ரூபம், இந்த வடிவம் எல்லாம் உள்ளே போயிடுது. போனவுடன் அது என்ன ரூபமாக மாறுதான். அது என்ன பண்ணுது, பார்த்துட்டு கண்ணை முன்னே என்ன ஆகும், அந்த புஸ்தகம் என்ன இருக்கா இல்லையா, அது எப்படி என்ன ரூபமாக மாறி அது வெளிப்படுதுன்னா, எண்ணம் ஸ்புரிக்கணும்னா, எண்ணம்னு ஒன்றுனா மனசுக்கு பேர் தான் எண்ணம். நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், இந்த சைதன்யம் எங்கே பிரதிபலிக்கும், மனசில் மட்டும்தான் பிரதிபலிக்கும், ஜடவஸ்தில் பிரதிபலிக்காது. இந்த புஸ்தகத்தில் சைதன்யம் இருக்குது, பிரதிபலிக்காது. புரியுதுங்களா? அது பிரதிபலிக்கக்கூடிய இடம் எங்கே, மனசு.
அப்போ இந்த கண்ணின் மூலமாக, கண் என்ற பிரமாணத்தின் மூலமாக இந்த புத்தகம் என்ற வஸ்து உள்ளே போன உடனே அங்கே எண்ண ரூபமாக இருக்குது. அந்த எண்ணத்தில் சைதன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கிறது. அந்த சைதன்யம் சிதாபாசன், சித்தினுடைய ஆபாசம் பிரதிபிம்பம் வியாபித்தவுடன் அங்கே அறிவாக ஸ்பிரிக்கிறதுங்கிறார். ரெண்டு அட்டட்டயத்தில் நடக்குமா? புரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் விளக்கறதுக்கு 3-4 சுலபம் பண்ணாதான் முழுசாக புரியும். ஒரு அறிவு நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி போகுதுன்னு சொல்கிறார். ஒரு இந்திரியத்தின் மூலமாக, ஒரு பிரமாணத்தின் மூலமாக உள்ளே போகுது. முதல்ல போன உடனே அதுக்கு பேர் விருத்தி வியாப்தின்னு பேர். இந்த பொருளை பற்றிய ஒரு வியாப்தி, ஒரு எண்ணம் வருது. அது அப்படியே போனால் வராது. அங்கே என்ன உணர்வு வேணும். அந்த எண்ணத்தை சைதன்யத்தினுடைய அந்த பிரதிபிம்ப சைதன்யம் வியாபித்தவுடன், அந்த உணர்வு வியாபித்தவுடன் அது என்ன ஞானமாக அறிவாக தெரிகிறது. இது புஸ்தகம் என்ற அறிவு ஏற்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு தேவை. முதல்ல விருத்தி வியாப்தி. இந்திரியத்தின் மூலமாக இந்த புத்தகத்தை பார்த்தவுடன் ஒரு வியாப்தி புள்ள போகுது. பிறகு அதை என்ன பண்ணுது? அங்கே சைதன்யம் அந்த சிதாபாசன் வியாபித்த உடனே அது ஞானமாக மாறுகிறது. இது வெளியே இருக்கக்கூடிய ஜடப்பொருளுக்கெல்லாம் சரி. இந்த வெளியே இருக்கக்கூடிய வியாப்தி விருத்தி வியாப்தி. உள்ள அந்த எண்ணத்தை வியாபிக்கிறது பல வியாப்தி. அங்கே உள்ளத்தை எண்ணத்தை ஒன்று வியாபித்து அங்கே சைதன்யம் வியாபிக்குது. இது வெளியே வியாபிக்கிறது விருத்தி வியாப்தி, உள்ளே வியாபிக்கிறது பல வியாப்தி. இந்த சைதன்யமே உள்ளே இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விருத்தி வியாப்தி மட்டும் போதும். பல வியாப்தி ஏன்னா அதுவே அங்கே உணர்வாகத்தானே இருக்குது. அது இன்னொரு சைதன்யம் விற்க வேண்டியது இல்லை. அதுக்கு பல வியாப்தி தேவையில்லை. மற்ற எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறனாலும் 2 ப்ராசஸ் கட்டாயம் நடக்கணும். அங்கே ஒரு ப்ராசஸ் போதும் அப்படிங்கிற கருத்தை இங்கே அறிமுகப்படுத்துகிறாரு. இதனுடைய விளக்கத்தெல்லாம் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்ல போகிறாரு. நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது. அதையும் மற்ற இதனுடைய இன்னும் அடுத்து வரக்கூடிய விளக்கங்களையும் நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.